வெல்கம் டு வெப்கிராஃப்ட். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் டு HTML. HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னா ஒரு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணவும் ஸ்ட்ரக்சர் பண்ணவும் யூஸ் ஆகுது. ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னா ஒரு வெப்சைட்டில் இருக்க டேட்டாவை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணுது. சிம்பிளாக சொன்னால் HTML ஒரு ப்ரௌசர் கிட்ட போய் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டு இமேஜ் டேபிளாக டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லுது. இட் இஸ் அ ஸ்கெலட்டன். HTML டெவலப் பண்ணவர் பேர் டிம் பர்னர்ஸ்-லீ இன் 1991 டெவலப் பண்ணார். HTML வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா HTML1 to HTML5. HTML1 ஒரு டாக்குமெண்ட்டை நிறைய கம்ப்யூட்டருக்கு ஹைப்பர் லிங்க் மூலயமா ஷேர் பண்ண யூஸ் பண்ணாங்க. HTML2 டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆச்சு, லைக் டெக்ஸ்ட், இமேஜஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். HTML3 வேர்ல்டு வைட் வெப் கான்சோரியம் டேக் ஓவர் பண்ணாங்க அண்ட் ஸ்கிரிப்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாங்க. HTML4 CSS இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைனை கொடுத்தாங்க. HTML5 சிமெண்டிக் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் ஆடியோ வீடியோ சப்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு மாடர்ன் வெப் அப்ளிகேஷனை சிம்பிளாக டெவலப் பண்ணிடலாம். இப்போ இந்த சீரீஸ் போல் நம்ம பார்க்க போகிறது HTML5. HTML கோடை எப்படி ரைட் பண்ணுறது அண்ட் ரன் பண்ணுறது வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம கோடிங் ஆப்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணலாம். ஸோ அது https://code.visualstudio.com அதில் போய் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரௌசரில் போய் VS Code டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 3 OS காட்டும். ஒன்று விண்டோஸ், லினக்ஸ், மேக். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டம் விண்டோஸ்னால இப்போ நான் விண்டோஸ் OSஐ டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து அதை நான் ஆல்ரெடி VS Code இன்ஸ்டால் பண்ணதுனால நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணி நான் ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், வெப் கிளாஸ்னு. அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் index.html அப்படி சொல்லி எக்ஸ்டென்ஷன் .html அந்த எக்ஸ்டென்ஷனில் நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது உள்ள இப்போது ஒரு எக்ஸ்பிளனரி மார்க்கை டைப் பண்ணி அது ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு HTML எலிமெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஸோ அதுதான் HTMLோட ஸ்ட்ரக்சர். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் HTML. டாக்குமெண்ட் டைப்னா ப்ரௌசருக்கு இது எந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். HTMLனா அது ஒரு ரூட் எலிமெண்ட். ஹெட்டுனா ஒரு மெட்டா டேட்டா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட்டை பற்றின டேட்டாஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டைல் ஷீட், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு பாடிக்குள்ளே தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாடிக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேக்கை கொடுக்குறேன், P டேக். ஸோ அது யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபை நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதை டைப் பண்ணி கீழே லைவ் சர்வர் சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த லைவ் சர்வர் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் எல்லாமே உடனுக்குடனே கோட் பண்ண எனக்கு அவுட்புட் ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ப்ரௌசரில் போய் பார்த்தா நம்மளுக்கு பேராகிராஃப் டேக்கில் இருக்க அலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைலில் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை டபுள் கிளிக் பண்ணாலும் ரன் பண்ணலாம்.